எல்லாரும் ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாளில் இங்கே வந்திருக்கிறோம். ஸோ ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் போது நம்மளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்த வசனம் பார்த்தோன்னா ஏசாயா 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த வசனம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய நேரம் இது வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்க்கு நம்ம அப்ளை பண்ண பார்த்தோன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, புரியறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்தது இல்லை. ஸோ அப்படி யோசித்து பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி போச்சுன்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா டக்குன்னு போச்சு. இப்போ இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் ஸ்லிப்ட் அவேன்னு போட்டு சிலர் கொஞ்சம் படங்கள்லாம் போடுறாங்க. உண்மையில் ஆகஸ்ட் நம்ம கையை விட்டு அப்படியே ஸ்லிப்பான மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ வேகமாக போச்சுது. ஆனாலும் அந்த வேகத்துலேயும் ஆண்டவர் நம்மளுக்காக காரியங்களை செஞ்சார். வசனம் சொல்லுகிறது, அவர் எழுந்தருளுவார், அவர் உயர்வார், அவர் மேன்மைப்படுவார். ஆனால் எல்லாத்துலேயுமே அதுக்கு முன்பகுதியில் இப்பொழுது இப்பொழுது இப்பொழுதுன்ற வார்த்தை 3 தடவை வருகிறது. அப்போ இப்பொழுதுனா இட் மீன்ஸ் இமீடியட், உடனுக்குடன் நடத்த போகிறேன்ற வார்த்தை. அப்போ இந்த காரியங்கள் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தோன்னா இல்லைன்னா இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் எப்படி நம்மளுக்கு இது உபயோகமாக இருந்ததுன்னு பார்த்தோன்னா இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்கும்போது அதை மனப்பாடம் பண்ணி என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தெரிந்த எல்லா காரியங்கள்லையும் நான் அந்த வசனத்தை ஜெபம் பண்ணுறது என்னுடைய வழக்கம். ஆனால் இந்த வசனத்தை ஜெபம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணவே முடியல. ஆனால் அதுக்கு முந்தைய வசனத்தை நம்ம வாசித்தோன்னா பார்த்தீங்கன்னா தேசம் 9ஆம் வசனம், தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது, லீபனோன் வெட்கி வாடுகிறது, சாரோன் வனாந்தரத்துக்கு ஒப்பாயிருக்கிறது, பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படுகிறது. ஸோ இங்கே பார்த்தோன்னா 4 விதமான சிச்சுவேஷன்ஸை இங்கே ஆண்டவர் இண்டிகேட் பண்ணுகிறார். தேசம் துக்கித்து விடாய்த்து போயிருக்கிறது. துக்கத்தினால தேசம் இதுக்கு மேலே துக்கம் கொண்டாட முடியாது, நம்மளால் இதுக்கு மேலே துக்கப்பட முடியாது, விடாய்த்து போயிடுச்சு, டயர்டாயிடுச்சு, துக்கப்பட்டே டயர்டாயிட்டாங்க தேசம் முழுக்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. 2வது பார்த்தோன்னா லீபனோன் வெட்கி வாடுகிறது. லீபனோன்னு பார்த்தோன்னா லீபனோன் ஒரு காட்டு பகுதி, அதாவது மரங்கள் நிறைந்த இடம் தான் லீபனோன். லீபனோன் பார்த்தோன்னா வெட்கப்பட்டு வாடுகிறதாம். அப்போ அந்த மரங்கள் வாடுகிற நிலைமை, நம்ம வாழ்க்கையிலையும் வாடுகிற நிலைமைகள் வந்திருக்கும். ஒரு வேளை எவ்வளோ நாள் தான் காத்திருக்கிறது, எவ்வளோ நாள் தான் இந்த காரியத்துக்காக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, வாடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாயிருக்கலாம். அதே போல் அடுத்தது பார்த்தோன்னா 3வது சாரோன் வனாந்திரத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. சாரோன் போது நிறைய பூக்கள் நிறைந்த ஒரு தோட்டம். அந்த தோட்டம் எப்படி இருக்குன்னா வனாந்திரத்துக்கு ஒரு டெசர்ட்டட் லுக் வந்துடுச்சு. அப்போ அதில் பூக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாத நிலைமை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கூட உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். பூத்து குலுங்க வேண்டிய இடங்களில் பூவும் இல்லை, கனியும் இல்லை, காயும் இல்லைன்ற மாதிரி ஒரு வனாந்திரமான ஒரு வாழ்க்கை இந்த மாதத்தில் வந்திருக்கலாம். 4வது பார்த்தா பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படுகிறது. அப்போனா இதுவும் பார்த்தோன்னா ஒரு தோட்டத்துக்கு ஒப்பான ஒரு இடம்தான். இந்த இடமும் பாழாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இப்போ இந்த 4 சிச்சுவேஷன்ஸும் பார்த்தோன்னா துக்கம், வெட்கம், ஒன்றுமே பூத்து குலுங்க வேண்டிய இடங்களில் பூத்து குலுங்க முடியாத ஒரு வறட்சியான நிலைமை, பாழாக்கப்பட்ட நிலைமைகள் இன்றைக்கும் இல்லைனா இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்திருக்கலாம், கட்டாயம் வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா அதன் மத்தியில் அவர் உயர்வார், அவர் எழுந்திருப்பார், அவர் மேன்மைப்படுவார். அப்படி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் எடுத்து பாருங்களேன். இந்த ஆகஸ்ட் மாதம் கட்டாயம் அவர் எழுந்தார், நம்மளுக்காக உயர்ந்தார், நம்ம வாழ்க்கையில் மேன்மைப்பட்டார். சபையில் நம்ம சாட்சி சொல்லலாம். எத்தனையோ பிள்ளைகளுக்காக, சுகவீனமாக இருந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். ஜெபிச்ச பிள்ளைங்கள் யாருமே ஒரு பேட் ரிப்போர்ட் இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் ப்ரோக்ரஸ் கிடைக்கவே இல்லை. எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் ஆண்டவர் கொடுத்தார். அதே போல் எத்தனையோ பலருடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அந்த காரியங்களில் கூட ஆண்டவர் சமாதானத்தை தான் கொடுத்தாரு. ஒரு நாளும் அது இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு திகைச்சு போகலை. அப்போ ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் உயர்ந்தார், ஆண்டவர் எழுந்தார். அவருடைய நாமம் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேன்மைப்பட்டது. அது மட்டும் இல்லை, இது கூட இன்னொரு வசனத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆவலாக இருக்கிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகி நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உடனே செய்வேன்றாரு.
சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அப்போது நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நான் ஒரு சின்ன ஆள், எனக்கு ஒன்றுமே கிடையாது, எனக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இல்லை, எனக்குன்னு எதுவுமே இல்லை, என்னை கை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சின்னவன் சொன்னால் கூட சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். பலத்த ஜாதின்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு வார்த்தை கிடையாது அது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன். உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இன்றைக்கி வேணால் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்ற ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் செய்யும் போது நீங்கள் பலத்த ஜாதியாய் கருதப்படுவீர்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஓ அவரா அவ்வளோ பெரிய ஆளுன்ற அளவுக்கு உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். அதை என்றைக்கோ நடக்க போகிற விஷயம் இல்லை, அதை தீவிரமாய் நடப்பிப்பேன், ஏற்ற காலத்தில் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அது சீக்கிரத்தில் நடத்துவார், அதை ஏற்ற காலத்தில் ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வசனம் முதல்ல புரியறதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. வசனம் என்ன சொன்னது? இப்பொழுது எழுந்துருவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன், அதை கர்த்தராகிய நான் செய்வேன்னு சொன்னார். அப்போது இந்த வசனம் முதல்ல புரியறதுக்கு கஷ்டம்தான். ஆனால் அதனுடைய பேக்ரவுண்டை பார்த்தோன்னா நம்ம ஆகஸ்ட் மாதத்தை திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு இவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்காரு. நீங்கள் ஒரு நிமிஷம் எடுத்து ஆண்டவர் அதுக்காக நீங்கள் நன்றி சொல்லலாம். ஏன்னா நிறைய காரியங்கள் நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளால எத்தனையோ புறஜாதியார் மத்தியில் எத்தனையோ தீங்கான காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் நம்ம குடும்பங்களில் அந்த மாதிரி காரியங்கள் நடக்கலை. நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் கொடுத்தாரு. எத்தனையோ கஷ்டங்கள் நம்மளை சூழ்ந்த போதும் ஆண்டவருடைய பாதுகாப்பின் கரம் இருந்தது, அரவணைக்கும் கரம் நம்மளை சூழ்ந்திருந்தது. அப்போ அந்த மாதிரி தேவன் நம்மை நடத்திய தயவுக்காக அவரை நம்ம நன்றியோடு துதிக்கணும். ஏன்னா நாளைக்கு 1ஆம் தேதி செப்டம்பர் மாதத்தை நம்ம எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அப்போ செப்டம்பர் மாதத்துலேயே ஆண்டவர் கொடுக்க போகிற வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அவர் சொல்ல போகிற காரியங்களை நம்ம நோக்கி முன் செல்கிறவர்களாக இருக்கணும். ஸோ இந்த வார்த்தையை தேவன் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த நேரத்துக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கு எல்லா கனமும் துதியும் உண்டாவதாக. ஆமென். கேட்டது போல கர்த்தர் மிக மிக ஆசீர்வாதமாய் நம்ம இந்த 8வது மாதத்தில் இந்த கடைசி நாள் வரையில் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பெரிய அளவற்ற கிருபை. அல்லேலூயா. அவருடைய கிருபைகளுக்கு முடிவே இல்லை. அவருடைய கிருபைகள் பெரியவைகளாக இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு சாட்சியை தந்திருக்கிறார். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் ஒரு சாட்சி இருக்குது. இன்றைக்கு நான் சுகமாக இருக்கிறேன், நான் விடுதலையாக இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இன்றைக்கு சாயங்காலம் நான் ஒரு கூட்டத்துக்காய் போக வேண்டியது தான். ஏன்னா அவங்க நிறைய போஸ்டர்ஸ் நிறைய காரியங்கள், ஆனாலும் ரொம்ப தூரம். நான் அன்றைக்கு விழுந்தது எனக்கு கொஞ்சம், நேற்றைக்கும் நான் ஹைதராபாத் போயிட்டு வந்தனால பயங்கரமான ஒரு சரீர பலவீனம் தான். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு நான் அதனால் கொஞ்சம் கேன்சல் பண்ணேன். அது மாத்திரம் இல்லை, அவங்க கொஞ்சம் தாமதிக்கிறது போல் சில காரியங்களை சொன்னாங்க. கிட்டத்தட்ட எனக்கு நைட்டு வரதுக்கு திருப்பி ஒரு 11:30 மணி ஆயிரும்ன்ற மாதிரி தெரிஞ்சது. இங்கேருந்து 2.5 மணி நேரம் எனக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணோம். நம்ம கொஞ்சம் மத்தியானம் தான் டிசைட் பண்ணேன். சரி, நம்ம ஆராதனையில் இருந்துட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிச்சு இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு கூட நாம் கடந்து போயிடுவோம். ஏன்னா ரொம்ப எனக்கு ரிஸ்க் எடுக்க. ஏன்னா நாளைக்கு நம்முடைய ஆராதனையில் பிரசங்கிக்கணும். அது மாத்திரம் இல்லை, சாயங்காலமும் வேறொரு ஆலயத்தில் நான் பிரசங்கிக்க வேண்டியிருக்கிறது. வருகிற வாரங்களில் பெங்களூர் திரும்ப நான் பிரயாணம் பண்ண இன்னொரு கான்ஃபரன்ஸ்க்காக போய் பிரசங்கிக்க வேண்டியிருக்கிறது. இப்படி கொஞ்சம் பிரயாணங்கள் இருக்கிறதுனால நான் சொன்னேன், கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை ஆமேன் இந்த நாளில் நாம் ரொம்ப சுருக்கமாக கேட்டீங்க. சொன்ன வாக்குத்தத்தத்தையும் அவங்க திரும்ப சொன்னாங்க. இப்பொழுது உங்களுக்காய் உயருவேன், இப்பொழுது உங்களுக்காய் எழுந்திருப்பேன், இப்பொழுது உங்களுக்காய் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதில் ரொம்ப அழகாக ஒரு கனெக்ஷனை கர்த்தர் காண்பித்தார். அதை தீவிரமாய் கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் தீவிரத்தை எதிர்பார்த்துன்னு இருக்கிறீங்க? என்னையா தீவிரம்? 8 மணி ஆகும் போது இந்த நாளையில் இன்னொரு 4 மணி நேரத்தில் இந்த மாதமே முடிஞ்சிடும்ன்ற மாதிரி தெரியுது. எப்படி தீவிரம்? எல்லாருக்கும் தோன்றும்ல. ஆனால் கர்த்தர் நினச்சா ஒரு நிமிஷம், ஒரு நொடி அவருக்கு ஒரு உருவாக்குறதுக்கு ஒரு நொடி தான் தேவைப்படுது. ஒன்றுமே இல்லாததில் ஒரு நொடியில் வானங்கள் உண்டாக கடவுதுன்றாரு. வானங்கள் உண்டாயிடுச்சு. எத்தனை பேருடைய சிந்தனையில் அப்படி ஒரு அந்த ஒரு விரிவாக்கம் வருது உங்கள் சிந்தனையில். ஏன்னா இப்போ இந்த வசனங்கள்லாம் கேட்கும்போது என்ன அந்த வசனம்லாம் இப்படி இருக்குது. நானும் தொடர்ந்து இந்த வாரங்களில் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு இடங்களில் வித்தியாசமாய் நான் பேசும்பொழுதும் எனக்குள்ள ஒரு பெரிய
நம்பிக்கை அந்தந்த வார்த்தைகளே கர்த்தர் அசைவாட செய்கிறார். அல்லேலூயா. ரொம்ப ஆசீர்வாதமான இந்த இந்த வேதாமத்தில் ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து எதை சொல்லி கொண்டே இருக்கிறாரோ அந்த வார்த்தைகள் எல்லாம் சத்தியம், அவைகள் நிஜமாய் இருக்கிறது. ஆமேன். 60ஆம் அதிகாரத்தில் இந்த ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கடைசியில் அந்த வார்த்தையை முடிக்கிறாரு. ஆனால் 18, 19, 20, 21 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசிங்கன்னா, நீ நெருக்கப்பட மாட்டே, உன்னை இது வரைக்கும் ஒடுக்கினவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பார், நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும், நீ இதுவரையில் யாருமே உன் பக்கத்தில் வராதது போல கூட இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், உனக்கு நான் அதை எல்லாத்தையும் மாற்றிட்டு உனக்கு செய்ய வேண்டியதை நான் துரிதமாய் செய்து முடிப்பேன் அப்படின்ட்டு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு ஒருவேளை ஒரு சிலர் நீங்கள் சில சூழ்நிலையினுடைய எளிமையோடு கூட நிர்பந்தத்தோடு கூட இருந்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ராத்திரியில் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய்வேன். ஆமேன். இங்கிலீஷில் அந்த வார்த்தையினுடைய இங்கிலீஷ் ஆக்கம் மொழியாக்கம் சொல்லுது, ஐ வில் ஹேசன் திங்ஸ், ஐ வில் டூ திங்ஸ் ஸ்விஃப்ட்லி அப்படின்னு போட்டுக்குது. ஒரு டிரான்ஸ்லேஷன் பார்த்தேன். இந்த வார்த்தை இப்போ சில முறை நான் பிரசங்கித்திருக்கிறதுனால அந்த வார்த்தையை நான் வெவ்வேறு மொழியாக்கங்களில், அதாவது இங்கிலீஷ்லேயே இருக்கிற சில பதங்களை பார்க்கும்போது ஒன்று சொல்லுது ஸ்விஃப்ட்லி. ஆமேன். குயிக்லிக்கும் ஸ்விஃப்ட்லிக்கும், அதாவது நீ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே நான் ஒரு காரியத்தை செய்து முடித்திருவேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே கர்த்தரால செய்ய முடியும். ஒரு இமைப்பொழுது, ஆமேன், ஒரு இமைப்பொழுதில் அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த ராத்திரியில் அவங்க சொன்ன கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் காரியத்தை எனக்காய் தீவிரமாய் செய்கிற கர்த்தர். அப்படியே உட்கார்ந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. உட்கார்ந்து ஒரு சொல்லுங்க, ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் எனக்கு காரியத்தை ரொம்ப தீவிரமாக செய்கிற கர்த்தர். ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் எனக்கு கர்த்தர் தீவிரமாய் செய்கிற கர்த்தர். ஏற்ற காலத்தில் எனக்கு சகாயம் செய்கிற கர்த்தர். ஆமேன். பாருங்க, வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். வாக்குத்தத்த வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும் என்றால் நாம் அதை விசுவாசிக்கணும். அதை விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்முறையில வருகிறது. பாருங்க, அநேக நேரங்களில் ஆண்டவர் சொல்லுகிறதற்கும் நடக்கிறதற்கும் சம்பந்தமே இல்லாமல், ஈடுபாடு இல்லாமலே காரியங்கள் போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் நீங்க மனப்பூர்வமா நம்பணும், விசுவாசம் சொல்லணும். கர்த்தர் இந்த வார்த்தை என்கிட்ட சொல்றாரு, இதை ஆண்டவர் அப்படியே செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் சொல்றார் ஒரு இடத்துல, ஒரு வசனம் ரொம்ப அழகா இருக்குது, நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ அப்படின்றாரு. கர்த்தர் சொல்றார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாரு. நான் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறதை அப்படியே செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப நாம தான் நம்பணும், கேட்கும் பொழுது நம்பணும். கர்த்தர் சொல்லுகிறார், அதை அப்படியே செய்வார். இன்றைக்கு இந்த நாள்ல இப்பொழுது உன்னிடத்துல கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் சொன்னதை உனக்கு தீவிரமாய் செய்வேன். அப்ப நீ எவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்திருப்பாய்? ஒரு இந்த நாள்ல நீ கேட்கும் பொழுது ஒரு விரக்தி, மன பாரம், இனி நடக்காது என்கிற ஒரு அங்கலாய்ப்பின் மத்தியில் ஆண்டவர் சொல்றார், I will hasten this quickly, I will do this swiftly in your life. உன் வாழ்க்கையிலே இதை நான் தீவிரமாய் செய்து முடிப்பேன். ஏனென்றால் நான் சகாயத்தோடு கூட வருகிற தேவன், உனக்கு உதவி செய்கிற தேவன், இரக்கத்தின் தேவன், அளவில்லாமல் நீ எதிர்பார்க்கிறதை காட்டிலும் நான் பெருக்கத்தோடு தருகிற தேவனாய் இருக்கிறேன். உனக்கு அதை நான் தீவிரமாய் செய்வேன், நீ பயப்படாதே, உனக்கு நான் அதை செய்து முடிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவரால செய்ய முடியும், தீவிரமா செய்கிறவர். அநேக இடங்களில் நான் சாட்சிகளை கேட்கிறேன், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படியே காரியங்களை செய்கிறான். நான் ஹைதராபாத் போயிருந்தேன், முகம் தெரியாத சிலர்லாம் வந்து ஏதோ இந்த ஆன்லைனில் சொல்லுகிற காரியங்களில் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் கேட்டுட்டு கர்த்தர் அவளுக்கு செய்த சாட்சிகளை வந்து பகிர்ந்து கொண்டாங்க. அல்லேலூயா. தூரத்துக்கு சமீபத்துக்கு ஆண்டவராக இருக்கிறார். இங்கே உட்காந்து இங்கே நான் பேசுறதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி செய்யாமல் இருப்பார்? எங்கெங்கேயோ செய்கிறாரு. துபாயிலேருந்து ஒருத்தர் சாட்சி கொடுக்குறாங்க, லண்டன்லேருந்து சாட்சி கொடுக்குறாங்க. கர்த்தர் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த ராத்திரியில் அடுத்த 4 மணி நேரத்தில் செய்வாருன்னு நம்பினீங்கன்னா கிடச்சிரும். ஏன் 4 மணி நேரத்தில் வீட்டை கட்டி முடிச்சிட முடியுமா? 4 மணி நேரத்தில் சாவியை கூட எடுத்து வந்து கொடுத்துருவாரு. நாம் வந்து கட்டுறதை யோசிக்கிறீங்க, கட்டி முடிச்ச சாவியை கொடுக்கறதுக்கு அவருக்கு எம்மாத்திரம். நம்ம உட்காந்து அவர்கிட்ட ரீசன்லாம் பண்ணாதீங்க. கர்த்தர்கிட்ட விவாதத்தோடு கூட ரீசன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் சொல்கிற வார்த்தையை அப்படியே நம்புகிறேன், அவ்வளோதான் சொல்லுங்கள். அவர் வார்த்தையை அப்படியே நம்புகிறேன். அல்லேலூயா. அப்படியே காரியங்கள் நடக்கும். ஆமேன். நீங்கள் எல்லாரும் எழுந்து நின்று இந்த காணிக்கைகளை செலுத்தி
அப்படியே காணிக்கை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் காணிக்கையில் செலுத்துங்க. ஒரு பாடலை பாடுவோம். ஆமேன். மகிழ்ச்சியோடே அவர் சன்னதி முன்னே ஆனந்த சத்தத்தோடைய ஆராதனை அப்படின்னு சொல்லி ஒரு புதிய பாடலை நான் இன்றைக்கு காலைல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி சொன்னோம். எல்லாருக்கும் தெரியும், பிள்ளைகளுக்கெல்லாம். ஆமேன். அதனால் நீங்கள் எங்களோடு கூட கற்றுப்பீங்க. இந்த எல்இடி கூட எப்படியாவது நாளைக்கு ரிப்பேர் ஆகிடணுன்ட்டு ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா அது இன்னும் என் தலை வரைக்கும் தான் வருது. சாம் நிற்கும் போது அது தலையில் கரெக்டாக இடிச்சிருந்துச்சு. நான் கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறேன். அதனால் போடுற லிரிக்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் என்ன புது பாட்டுன்னும் போது கொஞ்சம் லிரிக்ஸ்லாம் பார்க்கணும் இல்லையா? அப்போ தான் நீங்கள் ஈஸியாக இருக்கும். காணிக்கை வச்சுருந்தீங்கன்னா ஒரு காணிக்கை கையில் வச்சு ஒரு ஜெபம் பண்ணிவிடுங்க. ஆண்டவரே, இந்த மாதம் முழுதும் அற்புதமாய் நடத்தினீர். இந்த கடைசி நாளில் உமக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய காணிக்கையை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாருக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே செலுத்தும் பொழுது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு செய்கிற தேவன், செப்டம்பர் மாதத்தை ஆசீர்வாதமாய் நடத்துவீர், குறைவில்லாமல் நடத்துவீர், எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் மாற்றி போடுவீர் என்று சொல்கிறோம். மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. கரங்களை உயர்த்தி கூரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். கரங்களை உயர்த்தி கூரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். கொண்டாடுவோம் செய்த ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. சொல்லுங்க. மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. ஒரு முறை. மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. கரங்களை உயர்த்தி கம்பீரமாய் துதித்திடுவோம். கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் இந்த 31 நாட்களை அற்புதமாய் நடத்தி இருக்கிறார்? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிக்கடி நான் இதை ரொம்ப இந்த வாரம் முழுக்க அநேக இடங்களில் பேசும்போது இதை எம்பசைஸ் பண்ணேன். இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொன்னார், 400 வருஷத்தை முடிச்சுட்டு கிளம்பி வரும்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போங்க, உங்களுக்கு முன்பாக நான் பெரிய ஆர்மி அனுப்ப போகிறதில்ல, பெரிய பெட்டாலியன் போக போகிறதில்ல, உங்கள் முன்னாடி எல்லாம் போக போகிறதில்ல, உங்கள் முன்னாடி என்ன தெரியுமா போவோம்? என் பிரசன்னம் போ. எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரையில் நடத்தி வந்தது அதுதான். செப்டம்பர் மாதத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் எனக்கு முன்னால் உட்காந்துட்டு இருக்குது. ராத்திரி இப்போ போய் படுத்துருவீங்க வீட்டில், காலையில் எழுந்து வருவீங்க ஆராதனைக்கு. 1ஆம் தேதி மாறிடும், 9ஆம் மாதமாக மாறிடும். கர்த்தர் அந்த பிரசன்னத்தில் உங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். அவருடைய பிரசன்னம் அங்கே இருந்து ஜெயத்தை நமக்கு கட்டளையிடுகிறதா இருக்கும். அதனால் எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே